அதாவது தமிழ்ல இந்த சமஸ்கிருதத்தை வந்து உள்ள கொண்டு வந்தவர்களும், அதிகமா கொண்டு வந்து திணிச்சு கொண்டு வந்தவர்களும் இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் தான். அந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் பொதுவா வந்து தமிழர்கள் சைவ மதத்தையும், தமிழ்ல வழிபாட்டையும் செய்து வந்தவர்கள். ஆனால், இந்த தமிழ்நாட்ட சாராத யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு மலையாள பிராமணரா இருந்தாலும் அவர் சமஸ்கிருதத்த தூக்கிட்டு தான் வருவாரு. தெலுங்கு பிராமணரா இருந்தாலும் சமஸ்கிருதத்த தூக்கிட்டு தான் வருவாரு. வங்காள பிராமணரா இருந்தாலும் சமஸ்கிருதத்த தூக்கிட்டு தான் வருவாரு. அவர்கள் சமஸ்கிருதத்த வந்து ஒரு கடவுள விட மேலா வச்சு கும்பிடுறவங்க அவங்க, அந்த மொழிய. அப்படிப்பட்ட இவர்கள் கெடுத்து குட்டிச்சுவராக்குனது பத்தாம தமிழ் மொழிய கெடுத்து இங்க வந்து கோயில்கள்ல வந்து அந்த சமஸ்கிருதத்த நுழைச்சு விட்டதோடு மட்டும் இல்லாம, இந்த மராட்டிய பிராமணரையும் கொண்டு வந்து உள்ள விட்டாங்க. அதான் சொன்னேன் இல்லையா? ரகோஜி போன்ஸ்லேன்ற ஒரு மன்னர் வராரு. அவர்ட்ட இவங்க அதிகாரத்த குடுத்துட்டாங்க. அதன் மூலமாக அவர் இந்த மராட்டிய பிராமணர்கள் தான் பூசை செய்யணும்ன்ற அதிகாரம் படைத்தவர்களாக அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறாங்க.